நாங்கள் பார்க்குறோம் இந்த 5 வயதான ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு குளியாப்பிட்டிய ஸ்கூல் ஒன்றுக்கு கொண்டு போன நேரத்தில் அதில் வந்த பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒப்ஜெக்ஷன் ஒன்று கொடுத்து அந்த புள்ளே இந்த ஸ்கூலுக்குள்ளே எடுக்கக்கூடாது, தாயம் அந்த புள்ளையும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு பெரிய டிமான்ஸ்ட்ரேஷன் அனுப்பிச்சு. அங்கே வந்திருந்த ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு நான் பயம் இல்லாமல் சொல்ல இந்த புள்ளை எந்த காரணத்துக்கு கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கு பார்க்க கேடான வேலை தான் இங்கட கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவாசன் சென்ன இது வந்து இந்த புள்ள ஸ்கூலுக்கு போகக்கூடாது, இந்த புள்ள ஒரு பரிவாசைக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஹோம் ஒன்றுக்கு போக வேண்டிய புள்ளைன்னு சொல்கிறேன். இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசியல் அமைச்சர்மாரை பார்க்குற மந்திரிமாரை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு ஒரு புதினமாக இருக்கு. ஒரு 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 டிவியில் இன்டர்வியூவில் கேட்குறான் வந்து மெகா போலீஸ்னால் என்னென்னு கேட்போல அவன் சொல்கிறான் வந்து சிலோ கொழும்பில் பெரிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட போகிறேன்றான். இப்போ அவ்வளோக்கு படிச்சுட்டு வந்தீங்க அரசாங்கத்தில் என்ன நடக்குது சொல்லி அவங்களுடைய பிரதம மந்திரியோட மெனிஃபெஸ்டோ கூட வாசித்து அந்த மெனிஃபெஸ்டோ என்னைக்குறே தெரியாமல் அமைச்சர்மாரும் மந்திரிமாரும் தான் இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கிறான். அதனால தான் மெகா போலீஸ் என்ன அவன் வெளுப்பமாக சொல்கிறான், இது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறான். இன்வெஸ்ட்மெண்ட்டே சொல்கிறதும் அவன் காது கேட்காம அவன் சொல்கிறான் மெகா போலீஸ் என்று சொல்கிறேன். வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் அக்கிரமம் கூடிருக்கி, குடு கூடிக்கி, பாத்தாலே கூடிக்கி, அதுக்குனால பெரிய ஒரு போலீஸில் போட போகிறான்னு ஒரு மறுமொழி கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்றைக்கு அகில விராஜ் காரியவாசம் நாங்கள் பார்க்குறோம் கல்வி அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா இந்த புள்ளையை கொண்டு போய் பரிவாசையில் போடணுன்னு சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ ஒரு கேவலம்னு பாருங்கள். அப்போ இந்த இந்த கல்வி அமைச்சர்கிட்ட படிப்பு அவ்வளவுதான். அதனால தான் அவர் அந்த பிரதம மந்திரியை சொல்கிறத விட தலையை செக் பண்ணணும்னு சொல்லி அப்போ தலையை செக் பண்ணக்கூட இருக்கிறவனை தான் கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் நாங்கள் முஸ்லீமுக்கு இந்த நாங்கள் அவரை கல்வி அமைச்சராக போட்டிருக்கோம்ன்றதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள. அதனால் இந்த மாதிரி ஒரு நிலைமை அதே நேரத்தில் நாங்கள் ட்ரினிட்டி காலேஜ் பிரின்சிபலுக்கும் அதில் இருக்கிற வார்டன்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். குளியாப்பிட்டிய ஒரு ஸ்கூலுக்கு போக வேண்டிய பிள்ளைய ட்ரினிட்டி காலேஜில் எடுத்துக்கான அட்மிஷன் சொன்னால் அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதனால் நாங்கள் அந்த பிள்ளைக்காக வேண்டி அந்த ட்ரினிட்டி காலேஜில் போர்டு எடுத்த டிசிஷனுக்காக வேண்டி நாங்கள் தலை நிமிந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒரு தீர்மானம் ஹெச்ஐவின்னு சொன்னாலே அதில் இருக்க கன்ஃபிடென்ஷியாலிட்டியை நீங்கள் ரிவீல் பண்ணலாம், நேமை ரிவீல் பண்ணலாம் என்று இருக்க போல அமைச்சர் அந்த பிள்ளையோட பேரையும் தாயோட பேரையும் தவப்பண்ட பேரையும் சொல்லி டிக்ளேர் பண்ணுறது தான் ஆக கேவலம் என்று சொல்லி டாக்டர் முனுசிங்க டிசொய்ஸோ ஹோமில் இருக்கிற டாக்டர் முனுசிங்க சொல்கிறாரு. இது இந்த மாதிரி ஒரு கேவலத்துக்கு படுத்துவது நான் மக்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி இக்னரண்ட் மினிஸ்டர் ஒன்று செய்வாரான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி டாக்டர் முனுசிங்க சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்.